மக்களே வணக்கம். இன்றைக்கி சூர்யா சார் நடித்த கங்குவா படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்கு. இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனால் கங்குவா ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு. எப்படின்னா இருந்தது? நான் பார்த்த வரைக்கும் சிறுத்தை சிவாக்கிட்ட வந்து இப்படி ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணல. மேக்கிங் வைஸ் பார்க்க அந்த ஃப்ரேம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, கலர் டோன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ரெசன்ட் போர்ஷன் மட்டும் இன்னும் காமிக்கல, அது ஏன்னு தெரில. அதான் நல்லா இருந்துச்சு. ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இருந்துச்சு, நல்ல ப்ராமிசிங்காக இருந்துச்சு. சிறுத்தை சிவா சாரை பற்றி நீங்கள் எப்படி சொல்லிக்க இல்லையா? ஸோ வந்து சூர்யா சார் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதில் டிஃப்ரெண்ட் ஜோனலில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இது எவ்வளோ ஹிட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பாகுபலியை பீட் பண்ணின்ற மாதிரிலாம் நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வராங்கன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட வந்து ஒரு புதுவிதமான முயற்சி இருக்கும். ஸோ சிறுத்தை சிவா சாரோட புதுவிதமான முயற்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். டிஎஸ்பி சாரோட மியூசிக் வந்து ஆல்ரெடி நம்ம சூர்யா சார் காம்பினேஷனில் பார்த்துருக்கோம். இந்த படத்துக்கு அவர் எப்படி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இது ட்ரெய்லரில் பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்லாம் நல்லா இருந்துச்சு. பட் படம் வந்தால் தான் இன்னும் ஃபுல்லாக சொல்ல முடியும். நடுவில் ஒரு சாங் கூட இருந்துச்சு, அது மிக்ஸ்டு வியூஸ் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி நல்லா ஒர்க் ஆச்சு. இப்போ வந்து இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நிறைய வந்து பாகுபலி லெவலுக்கு இருக்குமா, பாகுபலி லெவலுக்கு போகுமா அப்படின்றதுலாம் தெரியல. இல்லை 1000 கோடி பீட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சூர்யா சார் வந்து பேன் இந்தியா லெவலுக்கு வந்து இது எல்லா மொழிகளிலுமே வந்து இந்த படம் வரப்போகுது இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ வந்து இது சூர்யா சாருக்கு இது ஒரு பிக்கஸ்ட் என்னன்னா ஒரு பேன் இந்தியா ஆக்டராக வருவாருன்னு நினைக்கிறீங்களா இந்த மூவி மூலமாக? பேன் இண்டியா சூர்யா சார் ஆல்ரெடி பேன் இண்டியா ஆக்டர் தான். சொல்லணும்னா லைக் அவரோட இதை நம்ம என்ன சொல்கிறது, சூரரை போற்றே ஹிந்தியில் செம ஹிட்டு, அதுக்கப்புறம் தான் அது ரீமேக் பண்ணாங்க. அண்ட் பாகுபலி கூட கம்பேர் பண்ண வேணாம். ஏன் நினைக்கிறேன்னா அது வேறு இது வேறு, ரெண்டும் வேறு கம்பேர் பண்ணி ஏன் போட்டி வச்சுக்கிட்டு, எதுவாக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து நீங்கள் ட்ரெய்லர் வைஸாக பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க? 10 out of 9.5 கொடுப்பேன். ஏன்னா அந்த ப்ரெசன்ட் போர்ஷன் ஒன்றும் பார்க்கல, அது காமிக்காதனால எங்கே அது நல்லா இல்லைனால அது காமிக்கலையோ இல்லை இன்னும் ஷூட்டிங் அது முடியலையோன்னு தெரியல. ஸோ அதை பார்த்தா மேபி நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக அது அவர் நார்மலாகவே அந்த நம்ம அனிமலில் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக தான் இருந்தார். இது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கார், ஆளை பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கார். ஸோ அதான் அதுக்காக ஆப்போசிட்டாக சூர்யாவும் இன்னும் ரக்கடாக மாதிரி நம்ம பழைய ட்ரைப் லுக்ஸில் இருக்கார். ஸோ அதனால் பார்க்க நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக ஆக்சுவலாக பாகுபலி அடிக்குதோ இல்லையோ தெரில, பட் ஆனால் வந்து இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல ஒரு கதை தான் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருப்பார், கொஞ்சம் கிராம படமாக எடுத்திருப்பார். இப்போ வந்து வேறு மாதிரி ட்ரைப்ஸ் கொஞ்சம் பழைய இதுவாக கல்ச்சரை வச்சு எடுத்துருப்பார். ஸோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவர் எந்த ரோல் எடுத்தாலுமே நல்லா தான் பண்ணுவார். அவர் ஆக்சுவலாக எதுக்கு போனாலும் நல்லா தான் பண்ணுவார். ஸோ இதுலேயும் அவரோட பெஸ்ட்டு அவர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதில் தெரில, இது வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம பாட்டெலாம் பார்த்து தான் தெரியும். இன்னும் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகல இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்த படம் விஎஃப்எக்ஸ் எல்லாமே சிஜி எல்லாமே நல்லாயிருக்கு, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பேன் இண்டியா மூவியாக தான் இருக்கும். கங்குவா ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சுமா, நல்லா தான் இருக்குது. சிறுத்தை சிவா டைரக்ஷன் நல்லா இருக்கும். சூர்யாவோட 42 மூவி, அதனால் எல்லா எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருக்குது. ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்குது. மூவி வந்ததுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ஷோ பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாகுபலியை பீட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ட்ரெய்லரே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பாகுபலியை பீட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. அது மூவி வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னே என்ன எதுன்னு ரிசல்ட் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. தேவி ஸ்ரீ பிரசாத் சார் வந்து ஆல்ரெடி நம்ம சூர்யா சாரை வச்சு நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்து எல்லாமே. ஸோ இந்த மூவிலையும் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? கண்டிப்பாக. சிங்க மூவி ஆல்ரெடி ஹிட்டு தான். அதில் 3 பாட்லேயும் அவர் ஹிட்டு தான். எல்லா சாங்ஸ்லேயுமே அதில் எதனா ஒரு சாங் நல்லா ஹிட் ஆகிடும். இந்த படத்துலேயும் கண்டிப்பாக ஒரு ஃபேவரட் சாங்காகவும் ஆகிடும், ஹிட் சாங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா? 10க்கு நான் இவ்வளோ கொடுப்பேன், இவ்வளோ மார்க் கொடுப்பேன் அப்படின்னா எவ்வளோ நான் கொடுப்பேன்? 9. கங்குவா ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்து சொல்லுங்கள். பார்த்துப்பா ஒரு இப்போ ஃபுல்லாக பார்த்து தான் தெரியும். நல்லா ட்ரெய்லர் நல்லா போகுது பார்க்குறதுக்கு. சூர்யாவது அவர் சொல்லவே தானே நல்லா ஆக்ட் பண்ணுவார், அந்த அளவு இருக்கும். இன்னும் அதில் இல்லை சில பேர் எவ்வளோ நடிச்சிருக்காங்க, அதை பார்க்க இன்னும் நல்லா நல்லா புரியும். ஓகே. இல்லை ட்ரெய்லர் பார்த்தே வந்து உங்களுக்கு இல்லை நல்லா இருக்கும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இடத்தையெல்லாம் சேர்ந்து பார்த்து லொக்கேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த பாராட்டுற விஷயந்தான். இன்னும் படம் ஃபுல்லாக பார்த்தா திருப்தியாக இருக்கும். என்னுடைய ட்ரையல் பார்த்து என்னுடைய கருத்து வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து
சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிறதுங்க, விரும்பி பார்க்குறதுன்றது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகேவா? இப்போ எல்லாம் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ சோகத்தை கஷ்டம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். இதை வந்து இப்போ உக்காந்து இப்படி பார்க்குறது வந்து எனக்கு இது வந்து எல்லாரும் சொல்றாங்க பாகுபலியை பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அது 1000 கோடின்றது வந்து நம்ம வந்து ஃபுல் ஏலேருந்து இசட் வரைக்கும் பார்த்தா தான் அதனுடைய ரிசல்ட் என்ன நம்ம சொல்ல முடியும். நம்ம பார்த்துக்கிட்டே சும்மா 2 பாயிண்ட் தான் பார்த்துருக்கோம். அது என்ன நம்ம தெரியாமல் எதையுமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. படம் வந்து பார்த்து மக்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு அதுதான் சொல்ல முடியும். நம்ம எடுத்தோடனே நான் வந்து நல்லா இருக்குது ஆஹா இருக்கு ஓகேன்னு சொல்லி வச்சுக்க, என்ன ஒருத்தன் கமெண்ட் பண்ண சொன்னது யாருப்பா அப்படின்ட்டு, அதனால தான் சொல்கிறேன் நான். படம் பார்த்தா தான் ரிசல்ட் ஃபுல் ரிசல்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் பரவாயில்ல பார்க்கலாம் ஓகே. 10க்கு இவ்வளோ மார்க் நான் கொடுப்பேன் அப்படின்னா ட்ரெயிலருக்கு எவ்வளோ? 7 கொடுக்கலாம். நீங்கயா? 9 கொடுக்குறேம்மா. நீ சொல்கிறீங்களே பாகுபலி இல்லை பாகுபலி சொல்கிற மாதிரி அது ஒரு பிரம்மாண்டம் எடுத்த படம் தான். இதுவும் அந்த மாதிரி அமையணும் தான் அவங்களும் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அமையும். வார்த்தைகள் தான் அவருக்கு. அண்ணா கங்குவா ட்ரெயிலர் பார்த்தீங்களா? பார்த்தேன் மேடம். எப்படின்னா இருந்துச்சு? ட்ரெய்லரே நல்லா இருக்குது, படம் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். பிரம்மாண்டமா இருக்கும் நம்புறீங்களா? எல்லாரும் பிரம்மாண்டம் சொல்றாங்க. ட்ரெய்லரே எப்படி நல்லா இருக்குன்னா படம் நல்லா இருக்கும் நம்புகிறோம், நம்பிக்கை இருக்குது மேடம். சூர்யா சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. இவ்வளோ நாள் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவர் கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா வரும்னு நம்புகிறோம், படம் நல்லா வரும். ட்ரெய்லரே நல்லா இருக்குது, படம் நல்லா வரும். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக வச்சு ஹோஸ்டம் பண்ணியிருக்காங்க, நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளுக்கு படம் பார்க்கணுன்னு தோணுது. எல்லாருக்கும் படம் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம், நம்பிக்கை இருக்குது. 10க்கு 8 கொடுக்கலாம் மேடம், 8 9 கூட கொடுக்கலாம். நல்லா இருக்குது, ட்ரெய்லரே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த ட்ரெய்லர் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. மெயின் ஃபிலிம்காக ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மூவி அவரோடது வருது. உங்களுக்கு தெரியும், ஹீஸ் வெர்சடைல் ஆக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானரில் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ லுக்கிங் ஃபார் த மெயின் மூவி. ஏன் ஆப்வியஸாக இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய மூவிஸ் எல்லாமே இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே பேன் இண்டியாவில் தான் ரேஞ்சில் தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு பேன் இண்டியன் மூவியாக ஹிட்டாக இருக்குது, நிறையாவே சான்சஸ் இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட், பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி இந்த மூவியோட ஜானருக்கும் அவங்களோட மியூசிக் வந்து நல்லாவே செட் ஆகும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஆக்ஷன் இதாக வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ we are expecting it. ஆக்சுவலி இப்போது பாகுபலி ரிலீஸ் ஆகி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நமக்கு தெரியும். அப்போவே அது 1000 crores பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது எப்போவுமே உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ இந்த மாதிரி ஜானலில் வந்து இப்போ வந்து பேன் இண்டியாவை ரிலீஸ் ஆகும்போது ஆப்வியஸாக 1000 crores வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி அனிமல் மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த அப்ரார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு நல்ல இதாக கொண்டு போச்சு. ஸோ அவருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் அது ஃப்யூச்சரில் நிறையா மூவிஸ் வருங்கிறது. ஸோ கங்குவாவில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு நல்ல ஆக்டர். ஸோ ஒரு நல்ல ஹீரோக்கு நல்ல வில்லன் இருந்தால் நல்லா இருக்கும்ல. சார் லைக் தட் வி ஆர் எக்ஸ்பெக்ட். ஓகே. ட்ரைலரோட விஎஃப்எக்ஸே ரொம்ப கிராண்டாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி மூவி ஃபுல்லாக இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 1000 crores வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஆக்சுவலி சிவா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே என்டர்டெய்னர், ஒரு மசாலா மூவிஸ் என்டர்டெயின்மெண்ட் மூவிஸ் கொடுக்கக்கூடிய ஆள். ஸோ அவரோட ஜோனல் எடுக்கும் போது நல்லா இந்த ஆக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ சூர்யாவுக்கும் இந்த கெட்டப்ஸ் வந்து நல்லாவே செட் ஆகிருக்கு. ஸோ நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். ரொம்ப நாளாகவே இவங்களோட ஒரு காம்போ வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஸோ அவங்களோட கேமியோ எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி அதான் அவங்களோட காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா இந்த எல்சியூவில் வந்து நல்லா வரும் அப்படிங்கிறத எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடியே வந்து இதில் வந்திருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸாக டெய்லி அவங்க வீட்டில் பார்த்துக்கூடிய ஆள் ஒரு பிரதர் அப்படிங்கும்போது இன்னும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அவங்களுக்குள்ள அப்படிங்கிறது ஒரு இது. ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் நட்ராஜன் பார்த்தீங்கன்னா இஸ் அ நைஸ் மூவி. அவர் பிக் பண்ணக்கூடிய மூவி எல்லாமே நல்லாயிருக்கும். வெதர்ஸ் கோமே ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கோ இல்லையோ அந்த ஜோனல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நட்ராஜன் அவரோட ரோல் நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறோம். ட்ரெய்லர் மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 9.5. அதோட விஎஃப்எக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்க எடுத்துக்கூடிய விதம், ஸ்டோரி லைன்ஸ், பட் நமக்கு மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ வெல் கோயிங் மூவி, கோயிங் டு பி வெல் கோயிங். ஃபெஸ்டிவல் டைமுங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி எந்தளவுக்கு படம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். படம் நல்லா தான் கண்டிப்பாக இருக்கும். சூர்யா படத்தில் இது ஒரு பிக்கஸ்ட் படம். சிவா டைரக்ஷனில் அஜித் ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு, ஹிட் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அவர் டைரக்ஷனில் வந்து இது ஒரு பிக்கஸ்ட்டு படம், எதிர்பார்த்த அளவுக்கு பிரம்மாண்டன்றாங்க. அது படம் வந்தால் தான் தெரியும். வித்தியாசமான கதைன்றாங்க, அது கெஸ் பண்ண முடியல. பாகுபலி அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான கதை.
அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பயங்கரமான கதையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கு ஹிட் அடிக்கும். கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அடிக்கும். ஏன்னா அது கெஸ் பண்ண முடியாதுல்ல, படம் வந்தால் தான் பார்க்க முடியும். ட்ரெயிலர் வச்சு முடிவு பண்ண முடியாதுல்ல. படம் நல்லாயிருக்கும். சூர்யா படம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமுக்கு சொல்ல வேணாம். எந்த படம் வந்தாலும் படம் நல்லா தான் ஓடும். ஃபெஸ்டிவல் டைமில் ரிலீஸ் ஆனால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பாங்க சில பேர் வித்தியாசமான ரோல் கிடச்சாங்க. அதுவும் வில்லன் ரோலுங்கும்போது கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாக தான் இருக்கும். படம் ஹைப்புக்கும் படம் எதிர்பார்ப்புக்கும் படம் நல்லா இருந்ததுன்னா இன்னும் ஹை லெவலாக ஹிட் ஆகும். அது இல்லாமல் கார்த்தி சொல்ல வேணாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார். சூர்யா படம் சொல்ல வேணாம், அவரும் நல்லா பண்ணுவார். சிவா டைரக்ஷன் போது பிக்கஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றாங்கும்போது அது வித்தியாசமாக ஏதாவது வச்சுருப்பாங்க. படம் பார்த்தா தான் தெரியும். நல்லாயிருக்கும். தெய்வஸ்ரீ பிரசாத் நல்லா பண்ணுவார். இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரோ பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக பாட்டு நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு சில சாங் கூட ஏதோ ஹிட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக போக தான் ஹிட் ஆகும். கார்த்திக் நடித்தது சிவா அந்த பேர் தான் வந்தது அடமொழியாக. அது இல்லாமல் அந்த படத்துக்கு அப்புறம் அஜித்தை வச்சு ஏகப்பட்ட ஹிட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் விஸ்வாசம் தனிப்பட்ட ஒரு மாஸ், அது இல்லாமல் ஒரு பயங்கரமான ஹிட்டு. அதை தவிர்த்து பார்த்தா வீரம் இந்த மாதிரி படம்லாம் ஹிட்டு இருந்தாலும் ஒரு சிவா டைரக்ஷனில் அஜித் படத்தில் ஒரு கேரியரில் ஒரு விஸ்வாசம் பயங்கரம் ஹிட்டு. அப்படி இருக்கும்போது இது அதெல்லாம் கதை ஒரு வித்தியாசமான கதை, ஒரு ஃபேமிலி, ஒரு கமர்ஷியல் படம். இது கங்குவாங்கிறது ஒரு டைட்டிலே ஒரு கங்குவா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமாக இருக்குது. கதை ஒரு என்ன இருக்குதுன்னு தெரியல, பார்த்தா தெரியும். கரெக்டாக சொல்ல முடியல. இது வித்தியாசமான கதைன்றாங்க. அதெல்லாம் கெஸ் பண்ணிடலாம். இந்த படம் இதேமாரி கதை இருக்கும், ஏதோ ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக அது இதுன்னு. இது கங்குவாங்கிறதே வித்தியாசமான டைட்டிலாக இருக்குது. படம் பார்த்தா தெரியும். இறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி ட்ரைலர் ஒரு வெறித்தனமாக தான் இருக்குது. கங்குவா படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோக்காக வெயிட்டிங். கண்டிப்பாக பாகுபலியை பீட் பண்ணிவிடும். இது நல்ல ஒரு கன்பேக்காக இருக்கும் சூர்யாவுக்கு. ஒரு நல்லா ஒரு 1000 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். சூர்யாவுக்கு ஆப்போசிட் டஃப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. ட்ரைலர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் படம் அந்த அளவுக்கு நல்லா ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து சிவா சாருக்கு கடைசி படம் வந்து அண்ணாத்த நல்லா போகல. இது நல்லா போகுன்ட்டு நல்லா எதிர்பார்த்து அவர் படம் நல்லா எஃபெக்ட் போட்டுக்கிறாரு. அதுக்கேற்ற சக்ஸஸாக கண்டிப்பாக அவர் கிடைக்கும். மியூசிக்கு நம்ம அவர் பேர் வரல, டிஎஸ்பி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் நல்லா படம், இன்னும் தெலுங்கு படம் நிறையா பண்ணுகிறாரு. இன்னும் நல்லா பண்ணணும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ணா, கங்குவா படம் ட்ரைலர் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு மேம். பிரம்மாண்டம்னு சொன்னாங்க. பிரம்மாண்டமாக இருக்கா? நீங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது மேம். நம்ம பாகுபலி தான் பிரம்மாண்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இதுலேயும் பிரம்மாண்டமாக எடுக்க முடியும், அதுவும் சிவா சார் டைரக்ஷனில் எடுக்க முடியுன்றதை இப்போ தான் மேம் பார்க்குறோம். சிவா சாருனாவே நம்ம தலையை தான் யோசிப்போம். இப்போ வந்து நம்ம சூர்யா சார் கூட ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து ஹிட் கொடுக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா? ட்ரெய்லரை பார்க்கும்போதே பயங்கரமாக ஹிட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் மேம். சிவா சார் இந்தமாரி ஒரு எபிக் மூவி எடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு விஸ்வாசம், வீரம் இந்தமாரி அந்த ஜானர்லேயே போயிட்டு இருந்தவர் திடீர்னு இந்த ஜானலில் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் இது ஒரு கண்டிப்பாக சூர்யா ஃபேன்ஸுக்கு, சிவா சார் ஃபேன்ஸுக்கு ஒரு விருந்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அனிமல் படத்தோட வில்லன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, அதிலே தெரிஞ்சிருக்கும்ல. அதில் வில்லன் கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. மேபி படம் வந்த பிறகு தான் முழுசாக தெரியும். இந்த படத்துக்கு நான் 10க்கு இவ்வளோ மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ நான் கொடுப்பீங்க? 9.5 கொடுக்கலாம். 9.5 கொடுப்பீங்க. சூர்யா சாருக்கு இது ஒரு பேன் இந்தியா லெவலில் ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். அப்படின்ட்டு ஸ்க்ரீன் வந்தால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். வந்து ரிலீஸ் ஆகுது. பட் ஆனால் சிறுத்தை அந்த சார் சிவா சாருனாவே ஒரு ஹைப் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக சூர்யா சாருக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி நினைக்கிறீங்க? நல்லாயிருக்கும், நம்புகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்க்ரீனில் எப்படி இருக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சாகும். இந்த ட்ரைலருக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க? 10 out of அரௌண்ட் 8 or 9 அந்த மாதிரி. 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.